தற்போது நெல்லை மணிமுத்தாறு அருவியில் தொடர் கனமழையினால் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தற்போது வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாக தடை நீடிக்கின்றது என்ற அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் தொடர் கனமழையினால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாகவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர் ஓடைகளில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2ஆம் நாளாக தடை நீடிக்கின்றது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நெல்லையில் இருந்து செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தொடர் கனமழையினால மணிமுத்தாறு அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன செல்வராஜ்? நிச்சயமாக சூர்யா, கன்னியாகுமரி கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவான நிலையில் திருநெல்வேலி, தென்காசி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கான அதி கனமழை பெய்யும் என வானிலை மையம் என்பது அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவிலிருந்தே விடிய பரவலாக மழை பெய்தது. இன்று அதிகாலையில் கனமழை அதி கனமழையாக பெய்தது. இந்த கனமழையின் காரணமாகவும் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வர கனமழையின் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு ஆகிய அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான காக்காட்சி, பூடு, மாஞ்சோலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவில் முதலே விடிய பலத்த மழை என்பது பெய்து கொண்டு வருகிறது. இதனால் பிரதான அருவியாக ஆண்டுதோறும் தண்ணீர் விழக்கூடிய மணிமுத்தாறு அருவியில் இன்று நேற்றிலிருந்து வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. ஆனால் இன்று காலையிலிருந்து வரலாறு காணாத அளவிற்கு வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு அந்த அருவி முழுவதுமே தற்போது வெள்ளக்காகவே காட்சியில் அளித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றிலிருந்து மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அந்த சுற்றுலா பயணிகள் யாரும் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அருவிகளில் நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கு மட்டும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த அனுமதியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று முதல் அடுத்த கட்டமாக மறு அறிவிப்பு வரும் வரை மணிமுத்தாறு அருவி சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கோ குளிப்பதற்கோ அனுமதி இல்லை என வனத்துறை தெரிவித்துள்ளது. தொடர்ந்து மணிமுத்தாறு அருவியில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கின் காரணமாக சுற்றுலா பயணிகள் அங்கு அனுமதிக்கப்படவில்லை. சரியா? தொடர் மழையினால் மணிமுத்தாறு அருவியில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.